நம்பத்தக்க தகப்பனே உம்மை துதிக்கிறோம். நம்பத்தக்க தகப்பனே நம்பி வந்தேன் உம்மைத்தானே. நம்பத்தக்க தகப்பனே நம்பி உள்ளேன் உம்மைத்தானே. நம்பத்தக்க தகப்பனே நம்பி உள்ளேன் உம்மைத்தானே. நம்பத்தக்க தகப்பனே நம்பி உள்ளேன் உம்மைத்தானே. வாழ்வே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆமே, உன் சமூகத்தில் நான் குடியிருந்து சத்தியத்தையே என் உணவா மாத்திட்டேன். ஆமே சொல்லுங்க, உடைய சத்தியம், உடைய வார்த்தை தான் எங்க உணவு. ஹல்லேலூயா. உன் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். உன் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். உன் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். உன் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே நம்பி உள்ளேன் உம்மைத்தானே. நம்பத்தக்க தகப்பனே நம்பி உள்ளேன் உம்மைத்தானே. நம்பத்தக்க தகப்பனே நம்பி உள்ளேன் உம்மைத்தானே. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். சொல்லுங்க, அவர் நம்முடைய மன விருப்பங்களின்படி நமக்கு தந்தருளி நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். சொல்லுங்க, எங்க மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்புவித்தேன் வழிகளெல்லாம் வாய்க்க செய்வீர். ஒப்புவித்தேன் வழிகளெல்லாம் எல்லாம் வாய்க்க செய்வீர். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே நம்பி உள்ளேன் உம்மைத்தானே. 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 வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். டாடி, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். நல்ல கரங்களை அசைத்து ஆமென். அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். ஆமென். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி படித்தேன் என்னையே.
ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 பரிசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. பரிசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆம், இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடம் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் அநேகருடைய காயங்களை ஆற்றணும். ஆமென். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 பரிசுராஜனுக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆவியான தேவனுக்கே பரிசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நீக்கம் விருப்பம் எல்லாம் எங்கள் இதய துடிப்பாக மாறணும். எங்கள் ஜீவ நாட்கள் எல்லாம் நாங்கள் ஒரு ஜெப வீரனாய் இருக்கணும். சொல்லுங்க. இந்த நீக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். இந்த நீக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனால்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனால்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 பரிசுராஜனுக்கே தேவனுக்கே பரிசுராஜனுக்கே வியான தேவனுக்கே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உள்ளத்தினால நன்றி சொல்லுங்க. ஆமென். நன்றி அப்பா. ரேப்ராகா பாலா பாரே பாலா தாரா பராஷி பராகாபா. சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையாய் மாற வேண்டும். எங்கள் தேச எல்லை எங்கும் இந்த நாமம் சொல்லணும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். தேச எல்லை எங்கும் இந்த நாமம் சொல்ல வேண்டும். தேச எல்லை எங்கும் இந்த நாமம் சொல்ல வேண்டும். என் தேச சொல்லுங்க. எங்கும் இந்த நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை
கரங்களை தட்டி ஹalleluya. இயேசு எத்தனை நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென் ஆமென். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென் ஆமென். இயேசு நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ரேப்ராகா பரபலா தரபரி பலா தரபரஷி பரகவ ஓலா பரபலா தரபரபஷ பரபலபல ஓரா பரபலா தரபரபரபரபல ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஆலையிலும் சொல்லுங்க மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை 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 ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் காலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 திரும்பிராந்தரோ துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஜீவபாணியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபாணியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை ஏசியாவே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை யாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு மீண்டும் சொல்லுங்க ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை மண்மலையே உமக்கு ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஆராதனை 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 ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு
அப்பாவுக்கு. நன்றி அப்பா. காலையிலும் மாலையிலும் அல்லேலூயா சொல்லுங்க. காலையும் மாலையும் அப்பாவுக்கு அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். உம்முடைய சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வானபிதாவே உம்மை துதிக்கிறோம், வழிகாட்டியே உம்மை துதிக்கிறோம், ஓ மேசியாவே உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரே பிரகா பரபல பரி பல தர பரபல தரபா. அப்படியே நல்ல அந்நிய பாஷையில லே பிரகா பரபல துர பர 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 தர பரக பர ஊரா பரபல தர பரபா ஷி பரக பர பல பரி பர. Jesus love you daddy re braka parabala tura badara shikeba. அப்படியே நல்ல அந்நிய பாஷையில துதிக்கும் போதே கர்த்தர் உங்க மேல வல்லமையை அனுப்பி கொண்டு இருக்கிறார், சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறார். le braka parabala tarabara shakabari parabala daraba rupo dora barabara kabara pala darabara shibaraka barabala libra parabara bala darabara kabori bari bala darabara. Pare brabara bala bare bara thura bandara shika bara bala bara kabara pabiani base le braka bara bara thura bandara bari bandara dare kabara pro kabara bala bau shaga bagara gala bari braka fala bau le braka bara bala dara bara ba. Andri re brabara bara bala thura bara shi bara bara bala bara bala bala pura para bala bari bala kabara bala dara bara kabara bala bari bala dara repro shi braka para bala bara kabari bara bala bare bala thura le braka para bala thura bara shi kabara bala bara bala bara bala dara bara bala ba lo fro shi braka para bala dara bala bala. Eke piraka bohodan andar andar nimena andar Ura bara bala dara bara bala dara kabara bala bara bala bari kara tura bara bala da le braka para bala. எகிப்தினின்றே கர்த்தர் இந்த நாள்ல உங்களை விட்டு புரட்டி போடுகிறார், உங்கள் வாழ்க்கையை விட்டு புரட்டி போடுகிறார். நன்றி அப்பா. ரே பிரகா பல பரி பல தர பரக பர பல பர லோப்ரோ ரபர ஷபர கபர பல பரி பல தர பரக பர பல தர பர பல Ebaradhanushandarya Ebanaya kabara gandara andara andara etina barushike verangandara re brabara bala dara bara shika bara bala baraka bari bala ba லோப்ரோ லபர பல பல. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. பலதர பல சிவர பல. ஒரு அந்நிய பாஷையில ரே பிரகா பர பல தர பர சிவர பர. Andriya pare brabara bala dara bara shibara kaba rakabara bala dara bari bala duri bide la frabara bara bara bala bara bara gara நல்ல நல்ல அந்நிய பாஷையில ரீப்ரா கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு, சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, லிவர்ல இறங்கி கொண்டிருக்கிறது, கிட்னியில இறங்கி கொண்டிருக்கு. லப்ரா கஃப்ரோ பிரபா ஷிப்ரா கஃபலா பரி பலா தேரே பெரே Lufro shabaraka barabala dara baraka bari bala dara baraka Lefro kafla brashika makaraka ila dariante Rufro shibraka frabala bari bala tura badara barabala bole bla baraka farabala bo Lefro brabala bara baraka bagara tura barabala bari biriga bagara gadara shibari Jia pare brabala bala dara 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 ஷாலோதனா மாரா கந்தரா வரா கந்தரா ஆந்தர்பா கடை சுகமளிக்கும் வல்லமை, கடை சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலையும் பாய்ந்து செல்லட்டும் அப்பா. தலைமுடிகள் உதிரும் பிரச்சனை சுகமாகட்டும். தலைமுடியில ஓ பொடியின் காலிப்பட மகளுக்கு தகப்ப எல்லா பொடுகு வியாதிகள் ஓ எல்லா தலைமுடியில தேவையற்ற அப்பா காரியங்கள் எரிக்கப்படு போட்டோம். ஹல்லேலூயா. மூளை பிரச்சனை சுகமாகட்டும். தொண்டை பகுதியில் வலிகள் மாறட்டும்.
அப்பா தகப்பனே நன்றாக சாப்பிட தண்ணீர் அருந்த அப்பா கிருபை இறங்கட்டும். தொண்டை பல்லில் எல்லா இன்ஃபெக்ஷன் இயேசுநாம சுகமாகட்டும். அப்பா எல்லா ஹார்ட் ப்ராப்ளங்கள் மாறிப்பட்டும் இயேசு நாமத்தாலே. சுவாச மண்டலங்கள பிரச்சனைகள் இயேசுநாம சுகமாகட்டும் 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 இயேசு நாமத்தாலே. இயேசு நாமத்தாலே எல்லாம் அப்பா சுவாச உறுப்புகள் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும். தேவா நாஷிக்கு வீராக அந்த எல்லா அல்சர்ஸ் தைராய்டு பிரச்சனைகள் சுகமாகட்டும். இப்போலே கழுத்து பேர் வல்லமை இறங்கட்டும். வயிற்று வல்லமை இறங்கட்டும். எல்லா கட்டிகள் கணைய கட்டிகள் நீர் கட்டிகள் கர்ப்பப்பை கட்டிகள் எரிக்கப்படுபடும் கர்ப்பப்பையில் வல்லமை இறங்கட்டும். பலவீனமான ஒவ்வொரு கர்ப்பப்பைகளும் பலப்பட்டும் இயேசு நாமத்தாலே. குழந்தை பெற்றெடுக்க அப்பா பலவீனமான கர்ப்பப்பைகளை போட்டு பலப்படட்டும் இயேசு நாமத்தால். ரியாந்தா ராஷி கேபா எல்லா குடல் பிரச்சனைகள் மாறிப்பட்டும். குடலில் எல்லா பிரச்சனைகள் அப்பா அப்ரண்டிஸ்கள் அப்பா ஹரண்யாக்கள் இப்படி சுகமாகட்டும். அப்பா தகப்பனை இன்ஃபெக்ஷன் ஆன ஆப்ரேஷன் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆன ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு மகன் இப்பொழுது சுகமற்று எழும்பட்டும். அப்பா உம்முடைய நாச சுவாசமாக இந்த அநேக ராஜா இந்த நாளில் சத்தின் போராட்டத்தினால் நொறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அப்பா நோக்கி கதறுகின்றார்கள். நான் பரிசுத்தமான வழி இல்லை, நான் சாட்சியங்கள் வழி இல்லை, என்னால் முடியலை என்று கதறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு இறக்கம் உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் ராஜா. அப்பா தகப்பனை சத்தங்கள் எல்லா திட்டங்களும் அப்பா ஆகா பேசவில் எல்லா அருவருப்பான காரியங்களும் ஊழியங்களை அழிக்க ஊழிய சாவனை அழிக்க அப்பா எல்லாம் ஏவப்பட எல்லா பில்லிசில ஏவல் ஆவிகள் மனம் முறிவினார்கள் மனம் மடிவின ஆவிகள் சோர்வின் ஆவிகள் எல்லாம் எரிக்கப்பட்டு தேவ பிள்ளைங்க கிரக ஜனம் கிரக அனுப்பப்பட்டுள்ள எல்லா காரியங்கள் அப்பா தகப்பனை எரிக்கப்பட மரண ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். பயத்தின் ஆவி எரிக்கப்பட சிந்தையை குழப்பென்ற தேவையற்ற காரியங்கள் எரிக்கப்பட்டு ரீபான அந்தன பக்ரிஸ்தின் உயிர்த்தன வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரங்களை ஆவியாத்ம சரீரங்களை போல உயிர் அடைவதாக ராஜா. ரியாந்தரபா அக்னி இறங்கட்டும் ரீபா நா ஷீகா பாரகாந்தோ நாந்தரபா அந்தரி அந்தரபா ரீகா நா ஷீகா பாரகா பௌதனா சந்தோர கந்தோர அந்தர கபல் நீமினா பருகந்தரியாந்தரியாங்க பருகந்தரபல் இந்த வல்லமை அப்பா பராக்னு சொல்லி அபிஷேகம் இறங்கட்டும். அப்பா தகப்பனே ஹல்லேலூயா. சத்தம் எல்லா திட்டங்களை அப்பா எரிக்க ஒரு பலானின் அபிஷேகம் இறங்கட்டும். ஏபா நாந்த ரேகா உன்னோடு போராடின்ற மனிதர்களை நீ தேடி காணாதர் பயின்ற மாற்றினபடி இந்த நாளிலே அப்பா அந்த தகப்பன் இந்த செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து அப்பா இனி வருகின்ற நாட்களிலே அப்பா அந்த 2025 ஆண்டிலிருந்து ராஜா இந்த காலங்களிலே அப்பா பிள்ளைங்களோடு போராடுகின்ற வான மண்டல பொல்லாத ஆவியின் சேனைகள் அந்தகாரங்கள் அந்தகார லோகாதிபதிகள் அப்பா தகப்பனை ஆகாம அதிகார லோகாதிபதிகள் இந்த பூமி கிடைக்கின்ற எல்லா பொல்லாத ஆவியின் சேனைகள் எரிக்கப்பட்டு போட்டும் சபைகளை பசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற பொல்லாசு உண்டு பண்ணுகிற அப்பா விக்கிரக ஆராதனை மறைமுக சபையில கொண்டு வருகின்ற அந்நிய ஆகங்களை சபையில கொண்டு வருகின்ற ஊழியர்களை கொண்டு வருகின்ற அப்பா தேவ பிள்ளைங்களை தகப்பனை அப்பா பாவத்துக்களாக செய்கின்ற விபச்சார வேசன பாவத்துக்களாக செய்கின்ற அப்பா செல்போன் அடிக்ஷன்ல தகப்பனை தேவையற்ற அப்பா ஆபாச வீடியோக்கள் அடிமையாக செய்த எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம் தீபானா ஷீகா பராகா தந்து நந்தரவல் நீமா நராகா உயிர்ப்பிக்கும் வல்லமை தோராகா ஷீகே பாரா காந்தா நாமா ராகவ ஒரு பரிசுத்த வல்லமை இந்த பரிசுத்த நாள்ல ராஜா. அப்ப அந்த பரிசுத்த ஓய்வு நாள் ராஜா அப்பா ஒவ்வொரு மீது வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த அக்னி இறங்கட்டும். நீர் அக்னியானவர் ராஜா. ஆன மண்டலங்கள் இன்னும் தகப்பனே ஆகாய மண்டலங்கள் கடந்து சென்று ராஜா ஆவியில வந்து ராஜா உண்மை பார்க்க முகமுகமாய் பார்க்க ராஜா. அப்பா தகப்பனே இதா ஒரு கண்டதில்லை, ஆனாலும் இது அவர் மடியில் உள்ள குமாரன் அவனுக்கு பிதாவையும் குமாரனையும் ஆவியனை வெளிப்பட்ட அவர் சித்தமாக்காரோ அவனும் வெளிப்படுத்தப்பட்ட அவனும் பிதாவும் குமாரனும் ஆவியனை தவிர வேறொன்றும் அதை அறியான் என்ற வார்த்தையின்படி அப்பா தகப்பனை நீர் தகப்பனை எல்லாவற்றையும் அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அப்படியே சிந்தை ஆவின் சிந்தை நாட்டம் எல்லா மாம்ச சிந்தை மறந்து போகட்டும். ஏசு நாமத்தால் குழந்தைகளை போல ராஜா அப்பா ஆவிக்காரங்க விசுவாசிக்க இறங்கட்டும் தகப்பனே.
தேவன் தமிழ் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆயத்தமான காரியங்களே, மாம்சத்தை கண் காணவில்லை, மாம்ச காது கேட்கவில்லை, மாம்ச சிந்தையிலே அது உண்டாக உணரவில்லை. ஆனால் ஆவின் சிந்தை உள்ள கர்த்தர் ஆவில் வெளிப்பட்டார் என்ற வார்த்தையின்படி ஆவியிலே காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். இதோ நாம் சீனாய்மலை அனுபவம் அல்ல. சீனாய்மலை அப்பா தகப்பனை சீனாய்மலை தொட்ட எந்த மிருகம் கூட அடிக்கப்பட்டது ராஜா. சீனாய் மலை மேலே எந்த சாதாரண ஜனங்கள் ஏறி வர முடியல ராஜா. ஆனால் மோசேவன் ஒரு சிலனை தேர்ந்தெடுத்து தகப்பனே அப்பா அவனை அக்னி சாயிலே அவன் முகமாக கண்டான். ஆனால் இப்போது சியோன் மலையிலே ராஜா அப்பா பிதா தேவனை நாங்கள் சேண்டம் அப்பா தகப்பனே ஆவேல் ரத்தத்தை பார்க்கிலும் தகப்பனை பரிந்து பேசும் அப்பா தகப்பனை உங்க ரத்தத்தை நாங்கள் சேர்ந்தோம் ராஜா. ஆவேல் நம்மளோட சேண்ட கூட கூடிய தூதல் மத்தியில சர்வசங்க சபையில நீதிமான்களோட பரிபூர்ணமாக ஆவிட்ட வந்து சேர்ந்தோம் என்று உணரு கிருபை இறங்கட்டும் ராஜா. உணரு கிருபை இறங்கட்டும். மேலான ஆவிக்கிரிய அப்பா பாக்கியங்கள் நன்மைகள் உணர் எது உண்டாட்டும். மேலான ஆவிக்கிற ஆசீர்வாதங்கள் வரங்களே அப்பா தகப்பனை வான மண்டலங்கள் கடந்து சென்று பல ரகசியங்களை பல மண்டலங்களுக்கு கடந்து சென்று அப்பா அவருடைய காட்சிகளை காணலாம் என்ற விசுவாச நம்பிக்கை உண்டாட்டு தகப்பனை ரீபான ஆந்திரவா ஆவில பெற்று களிக்கூற அப்பா அப்பா உங்களுடைய சிங்காசனம் இன்னும் நெருங்க கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். அல்லேலூயா. ரீகானா ஷந்தர் யாந்தர் யாந்தர் யாங்கர் அந்தரபோ. எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே, எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே, எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே, எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே, புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே. போர்படை அமைத்தவரே நமஸ்காரமே, போர்படை அமைத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். அல்லேலூயா. எலியாவை எடுத்தவரே நமஸ்காரமே, எலியாவை எடுத்தவரே நமஸ்காரமே. எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரம். போற்றுகிறோம். எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. குருடரை தொட்டவரே நமஸ்காரமே, குருடரை தொட்டவரே நமஸ்காரமே. வியாதியை நீக்கிறீரே நமஸ்காரமே, வியாதியை நீக்கிறீரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரம். நாங்கள் போற்றிடும் ராஜா. எல்லா வியாதிகள் நீங்கட்டும். மரணத்துக்கு எதுவான அப்பா வியாதிகள் மஞ்சள் காமாலைகள் அப்பா நீங்கட்டும். லிவர் ஃபெயிலியர் நீங்கடி போல சுகமாகட்டும் அப்பா தகப்பனை. மதுவுக்கு அடிமைப்பட்டு அப்பா மரணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் போல ரச்சிங்க தொடுங்க, வியாதியை மாற்றுங்க இயேசு நாமத்தால. அப்பா மதுவின் மீதில் கொண்டுள்ள நாட்டங்கள் அப்பா வெறுப்பாக மாறட்டும் அப்பா. அடிமைத்தனங்கள் இயேசு நாமத்தால் எல்லாம் சினிமா மோகங்கள் அப்பா தகப்பனே. அப்படிப்பட்ட தகப்பனை ஆபாஸ் இணையத்தனை பார்க்கின்ற அப்படிப்பட்ட ஆசைகள் இயேசு நாமத்தால் வெறுப்பாய் மாறுவதாக அப்பா தகப்பனை. கிறிஸ்துக்குள்ளவர்கள் தங்கள் ஆசைகளை அதன் இச்சைகளின் சிலையிலே அறைந்திருக்கின்ற வார்த்தையின்படி சிலையில் அறைய ராஜா. எல்லா பழைய பாவை எண்ணங்களை அப்பா இச்சைகளை, இச்சை ரோகங்களை, காம விகாரங்களை தகப்பனை, பிறரை பற்றி புறம்பேசு காரியங்கள், பிறர் வாழ்க்கைக்கு எடுப்பது, பிறருடைய போல அபகரிப்ப அப்படிப்பட்ட எல்லா சுபாவங்களையும் அப்பா சிலை அறிய பரிசுமாக்க அப்பா. கிருபை இறங்கட்டு, கிருபை இறங்கட்டு, பரிசுத்தப்பட்டுங்க ராஜா. ரீகானா ஷீகி பிராங்க ஹாத்தேனே மெனே ராகாந்த ராகாந்தரவா ரீகானா ஷீகா பராக்ரபந்தரவா. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதீஸ். ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசீனு. ஆராதனை
ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு. ஆராதனை உமக்கே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. மகிமை இறங்கட்டும் ராஜா. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். தீபநாத கந்தரு அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அல்லேலூயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவர், என்னை காண்கிற தேவன் நன்றியப்பா. எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே, என் வேதனை காண்பவரே, என் வியாதி அறிந்தவரே நன்றியப்பா. என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. உம்மால் எல்லாம் ஆகும் ராஜா. என் வாழ்க்கையை மாற்ற, என் வாழ்க்கை கசிவை மாற்ற சொல்லுங்க. அப்பா என் வியாதியை மாற்ற, என் வாழ்க்கை உயர்த்த ராஜா. உங்களால் எல்லாம் ஆகும் அப்பா. அப்பா என் பிள்ளைகளை ரட்சிக்க, என் கணவரை ரட்சிக்க, என் மனைவியை ரட்சிக்க அப்பா உங்களால் ஆக சொல்லுங்க. நீரே சர்வவல்லமை தேவன் ராஜா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இப்ப இறக்கம் செய்யுங்க ராஜா. உண்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்பா அதிசயம் செய்யுங்க ராஜா. எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே.
உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்ளி. நீங்க எல்லாம் பார்ப்பீங்கப்பா, எனக்கு கவலை இல்லப்பா. அப்பா என் தேவையை நீங்க சந்திப்பீங்க ராஜா, எனக்கு கவலை இல்லை ராஜா. அடுத்த வேலை உணவின்றி தவிக்கின்ற அப்பா ஸ்கூல் பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணுமே, அப்பா தகப்பனை தந்த பள்ளி குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே. அடுத்த வருஷம் படிப்புக்கு என்ன செய்வது, அடுத்த வருஷத்துக்கு லோன் கட்ட என்ன செய்வது, அடுத்த மாசத்துக்கு இதோ டியூக்கு என்ன செய்வது, கலைஞர் தைக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பா நீங்க ராஜா நீர் ஏகோ ஈரியப்பா. எல்லா தேவைகளையும் கொண்டு பரத்திலிருந்து சந்திங்க ராஜா. எல்லாம் பொருளாதார தேவைகளை சந்திங்க தகப்பனே. திருமண கை கொண்டு தகப்பனே, வீடு கட்ட நகை வாங்க நிலம் வாங்க அப்பா தகப்பனே. எல்லா பஞ்சங்கள் மாற்று தகப்பனே, பொருளாதார ஆசிரியப்படும் தகப்பனே. எல்லா தேவைகளையும் சந்திங்க ராஜா. நீர் ரட்சனாய் ராஜா. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்ளி. நன்றியப்பா சொல்லுங்க. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்ளி, எல்லாம் பார்த்துக்கொள்ளி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்ளி. யெகோவா ஈரே அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ராஜா. அப்பா எல்லா பாவ சிந்தனைகள் பாவ கரைகள் ராஜா, கரைதல் இல்லாத மனோட்டை அப்பா உமக்கு பரிசுத்தமாக ராஜா. எல்லா கரைகள் அப்பா ரத்தத்தால கழுங்க சுத்திகரிங்க ராஜா. ஒவ்வொரு வாலிப அப்பா எல்லா பாவ கரைகள் பாவ சிந்தனைகள் கண்கள் இச்சைகள் மாம்ச இச்சைகள் எரிக்கப்படும் அப்பா. வாலிப பிள்ளைங்களை ஆளுகை செய்த, பெண்களை ஆளுகை செய்த, ஆண்கள் ஆளுகை செய்த எல்லா அப்பா தேசத்துக்கு எல்லா இச்சையின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசின் ஆவிகள், காம விகாரங்கள் அப்பா வேதத்துக்கு புறமான எல்லா அப்பா அவலட்சணங்கள் அறிவிப்புகள் எரிக்கப்பட்டு அப்பா தகப்பனே. பரிசுத்த இறங்கட்ட பரிசுத்தம். நீர் பரிசுத்தர் அப்பா. எல்லாவற்றிலும் அப்பா நடக்கையில சொல்லல செய்யல உண்மை போல் தகப்பனே பரிசுத்தமாய் விலங்கு கிருபை இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைங்களும் பரிசுத்தப்பட்டுங்க ராஜா. எல்லாம் அப்பா அப்பாவை அடிமைத்தன்ல ஒவ்வொரு பெண்களும் ஆண்களை போல் விடுதலை ஆகட்டும் இயேசு நாமத்தாலே. ஓ நீ சுத்திகரிப்பு வளம் இறங்கட்டும், பரிசுத்தப்பட்டுங்க. ரீகானா ஷீகே மிராங்கா பாரா கந்தா ராகா பாரா கந்தா ரமந்துரபல் ஆர் யந்தா ரஷீகி மிராக்ரமா. நீ பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. எல்லா பாவ வல்லமை எரிக்கப்பட்டு போட்டோம், பாவ அடிமைத்தனம் எரிக்கப்பட்டு போட்டோம். முற்றிலுமாக எல்லா சிற்றின்ப மயக்கங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். வாலிபைகளை ஆளுகை எல்லா சிற்றின்ப மயக்கங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். அப்பா பேருமாக உண்மை அண்டிக் கொள்ள அப்பா உன்னை சமூகத்தை அண்டிக்கொள்ள கிருபை இறங்கட்டும். நீ சமூகமே பேருமை ராஜா, அதை வாஞ்சிக்க அப்பா உன்னை வசனமே சமூகம் சத்திங்க ராஜா, அதை வாஞ்சிக்க தகப்பனை கிருபை இறங்கட்டும் ராஜா. ரீபானா மர வந்தவ வேதத்தை நேசிக்க சமாதானம் உண்டு. அவருக்கு இடரில் இந்த ஆட்டின்படி ராஜா வேதத்தை நேசிக்க கிருபை இறங்கட்டும். தோலா பாரா கந்தா ராபா ராகா தானா ஷீகா பாரா கந்தரபால் ஈகமா ராகா ஹந்துனாபால். ஓ ராஜரிக அபிஷேகம் இறங்கட்டும். ஓ ரியாங்கா அந்தர்பா சமாதை கெடுக்கின்ற சத்துருவை சீக்கிரமா தகப்பனை கால்களே நசுக்கி போடுங்க. எல்லா பிலிஸ்தீன் வல்லமைகள் எரிக்கப்பட்டு போட்டு எல்லா ஆகா பேசும் வல்லமைகள் எரிக்கப்படும். அறுவடை செய்கின்ற
மறைவில் இருந்து உத்தமனை எய்யும் போட்டு அப்பா கஷ்டமான வாட்டில் அம்புகளை அப்பா பேருக்கு கர்ஜிக்கிற சிங்கம் போல மறையிடங்களில் இருந்து அப்பா தகப்பன ஏழைகளை தாக்கீர அப்படிப்பட்ட எல்லாம் பொல்லாத ஸ்திதிகள் வல்லமை எரிக்கப்படுபட்டும் 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 செயலற்றப்பட்ட இயேசு நாமத்துல வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் உயிர்ப்பிக்கும் வல்லமை தீரா பாரா ஹந்தா ராபா ராகா ஹந்தா ராபா ராகந்தல் ஏகேமே நஹாத நஷந்தோ ராந்தனபால் நிமினா பருகந்தரவா குடும்பங்களில் உள்ள எல்லா போராட்டங்கள் கடன்மனை பிரச்சனைகள் இப்படி எரிக்கப்படுபட்டும் எல்லா அப்பா தேட சந்தேகத்தை உண்டு பண்ணி குடும்பங்கள் உடைக்கிற எல்லா சட்டங்கள் எரிக்கப்பட்டுப்பட்டும் குடும்பத்துல கடன் மனைவியுடைய சமாதானம் இறங்கட்டும் ஒற்றுமை இறங்கட்டும் ஐக்கியம் உண்டாடும் அப்பா கீழ்பட பிள்ளைகள் நிமித்தமா அப்பா வீட்டுல இருந்து எல்லா பிரச்சனையும் மாறிவிடு தகப்பனே ஓ பிள்ளைங்க படிக்கிற இடத்துல அப்பா தகப்பனே தங்கி இருந்து படிக்கிற இடத்துல வல்லமை இறங்கட்டும் பாதுகாத்துக்கொள்ளுங்க எந்த விதமான தீய காரியங்கள் அப்பா தூர தேசங்களை தூர இடங்களை தங்கி அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பாதுகாத்துங்க எந்த சத்தின் தீமைகள் அணுகக்கூடாது தகப்பனே ஓ ஒவ்வொரு பாதுகாத்துங்க வல்லமை இறங்கட்டும் சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்குமாறு இப்பொழுது வல்லம் இறங்கடு ராஜா சரீரங்களின் தீய நல்ல வாய் திறந்து துதி அந்நிய பாசையிலே எங்களை அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் நன்றி அப்பா உள்ள தாளத்தை நன்றி சொல்லுங்க ஆமே நீங்கள் அன்பினால் நிரப்புங்கப்பா உங்க மகிமையினால் நிரப்புங்க பரிசுத்த பிரசனத்துக்காய் நன்றி அப்பா நீ தந்த நல்ல ஆரோக்கியத்திற்காய் நன்றி சொல்லுங்க உள்ள தாளத்திலிருந்து நீர் செய்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம் நன்றி அப்பா ரே பிராகா பரபரபல தரபரகபரப நல்ல நல்ல அந்நிய பாஷையில Le braka frabarabala dura baraka bari braka barabala darabarabala daraba Hallelujah நீதிமானின் எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை உங்கள் கால் எலும்புகள் பலனடையட்டும் கால் எலும்புகள் பலனடையட்டும் இயேசுவின் நாமத்தாலே முடக்கப்பட்ட பணங்கள் திரும்ப வருவதாக இந்த வாரத்தில் வருவதாக செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தை செயல்படுவதாக கிட்னி ஸ்டோன் கரைஞ்சு ஓடட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஆமே நன்றி அப்பா கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து வந்தீங்களே நன்றி அப்பா சொல்லுங்க உள்ளத்தா நன்றி உனக்கு நன்றி அப்பா அந்த புதிய வாரத்துக்காக நன்றி ஓ நன்றி அப்பா ரே பிராகா ஃபரபல பரி பல தரபா எல்லா கேன்சர் கிருமிகள் எரியட்டும் எரியட்டும் கேன்சர் செல்கள் எரியட்டும் எரியட்டும் எல்லா வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா கேன்சர் கிருமிகள் எரியட்டும் 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 ஒரு சுகமுண்டாகட்டும் சுகமுண்டாகட்டும் இந்த வாரத்துல அப்பா திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் இந்த வாரத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் இந்த நாள் இந்த வாரத்துல திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் பெருக பண்ணுங்க மகிழ்ச்சி நாள் நிரப்புங்க வேதனைகள் எல்லாம் மாறட்டும் ஒரே பிராகா பரபல வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா நாதனே நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையாப்பா உங்க நிழலே நாங்க களி கூறணும் இந்த வாரத்துல உங்க நிழலே தான் கறி கூறணும்ப்பா ஓர் மேலும் உடைய கிருபையை ஊற்றுங்க உடைய கிருபையை ஊற்றுங்க உச்சந்தலை உள்ள கால் வரை கிறிஸ்துவின் ஜீவன் பாயட்டும் ஜீவன் பாயட்டும் எல்லாம் மர்றமாகட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும் ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கபடியாக எடுத்துக்கொண்ட ஒரு சங்கீதம்
சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உண்டாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது. மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த வசனம் எதுல இருந்து சொல்றான்னா, தாவீது வனாந்தரத்துல இருந்து கூப்பிடுறான். ஹல்லேலூயா. வனாந்தரம் போன்ற ஒரு அனுபவத்துல, ஒன்றுமில்லாத ஒரு அனுபவத்துல, அந்த நேரத்துல ஆண்டவரை பார்த்து சொல்றான், தேவனே நீர் என் தேவன். ஹல்லேலூயா. அவன் அந்த சூழ்நிலையில ஆண்டவரை மறுதலிக்கல, உரிமையோட சொல்றான், நீர் என் தேவன். ஹல்லேலூயா. தேவனே நீர் என் தேவன், சொல்லுங்க. தேடுவேன் ஆர்வமுடன், தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன், மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. ஆமென். தேவனே என் தேவன், அதிகாலையில உம்மை தேடுறேன். ஆமென். தண்ணீரற்றதும் வறண்டமா இருக்கிறான், வாழ்க்கையில தண்ணீர் கூட இல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை துதிக்கிறான். ஹல்லேலூயா. நாம் நன்றா இருக்கும்போது மாத்திரமல்ல, எந்த வேதனையான சூழ்நிலையிலும் அவரை துதிக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சொல்றான், அதிகாலையில் நான் உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கும். ஆமென். அவர் காலை தோறும் நம்மை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். காலை தோறும் நம்மை அவர் எழுப்புகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை எழுப்புறார், நம்மளை எழுப்புறார். ஒவ்வொரு நாளும் காலையில 2 மணி 3 மணிக்கெல்லாம் எழுப்புவார். அவர் எழுப்பும் போது நம்ம என்ன செய்யணும்? உடனே எந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல நல்ல வாயை திறந்து துதிக்கணும். ஆமென். அவரை துதிக்கணும், அவரை தேடணும். தண்ணீரற்றதும் வறண்டதுமான நிலத்துல உன் மேல தாகமா இருக்கிறேன். ஆமென். அந்த சூழ்நிலையிலும் அவன் எப்படி, யார் மேல தாகமா இருக்கிறான்? ஆண்டவர் மேல தாகமா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல தாகமா இருக்கிறான். தாகம் முன்னோர் மேல் அவர் என்ன ஊற்றுவாராம்? தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட நிலங்கள்ல ஆறுகளை ஊற்றுவார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் மேல தாகமா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அவர் மேல உள்ள அந்த தாகத்தை குறைக்கவே கூடாது. பத்ம தீவுல யோவானை தூக்கி போட்டாங்க. வறண்ட ஒரு இடம், பாலைவனமான ஒரு இடம், அங்க தண்ணீர் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அங்க அவன் ஆண்டவர் மேல தாகத்தோடு இருக்கிற. என்ன தாகம்? அவரை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. தாகம் உள்ளோர் மேல் தண்ணீரை ஊற்றார். இன்னைக்கு நீங்க கேளுங்க, தாகத்தோட கேளுங்க, அப்பா நான் உங்களை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும், உங்க மகிமையை பார்க்கணும். அன்னைக்கு யோவான் பார்த்தாரு, பிதாவை பார்த்தாரு, குமாரனை பார்த்தாரு, பரிசுத்த ஆவியானவரை பார்த்தாரு. ஹல்லேலூயா. தூதர்களை பார்த்தாரு. எங்க பார்த்தாரு? பத்ம தீவுல. ஹல்லேலூயா. அவருடைய தாகத்தோடு கேட்டார், தாகத்தோடு பார்த்தார். ஆமென். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றி, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றி, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றி, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றி, ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். அவன் நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஆமென். தாவீது சொல்றான், என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கு. ஹல்லேலூயா. என் மாம்சமானது உம்மை, வாசிக்கலாம், பற்றி கொண்டது, வாஞ்சிக்கிறது. வறண்டதும் தாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலையத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. வாஞ்சை என்றால் காதல். ஹல்லேலூயா. என் மாம்சம் உம்மை காதலிக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு மாம்ச இச்சையில நிறைஞ்சு இன்னைக்கு உலகத்தெல்லாம் காதலிக்காங்க. ஹல்லேலூயா. அது தவறு. ஹல்லேலூயா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை
ஜீவனத்தின் பெருமை மூன்றும் யார்கிட்ட வருது? பிசாசுட்ட வருது. நம்ம மாம்சம் யாரை நேசிக்கணும்? யார் மேல வாஞ்சியா இருக்கணும்? அவர் மேல. ஹல்லேலூயா. அவர் மேல வாஞ்சியா இருக்கிறது. தாவீது சொல்றான், என் மாம்சம் அவர் மேல் நேசமா இருக்கிறது, காதலா இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க வாஞ்சியா இருந்து ஆசையா இருந்து. ஆமென். அவனுக்கு என்ன ஆசை? பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்கணும். ஹல்லேலூயா. வல்லமையும் மகிமையும் கண்டேன். இப்படி கண்டேன். அவன் பார்த்துட்டான். அவன் வாஞ்சையா இருந்தான், ஆண்டவர் காட்டிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வாஞ்சை இல்ல. உடனே ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துட்டு, யோவான் சொன்ன அதே வசனத்தை எடுத்துட்டு பேசுறாங்க. அதே யோவான் தான் எல்லாத்தையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மக்களுக்கு அறிவு இல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. உலக ஞானம் இருக்கு, ஆனா ஆவிக்குரிய ஞானம் இல்ல. எனவேதான் துணிகரமா சொல்றாங்க, தேவனை பார்க்க முடியாது. அது பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த பிரிவினை சுவரை அவர் கல்வாரி சிலுவையிலே தகர்த்து எறிஞ்சிட்டார். ஆமென். ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. சொல்லுங்க. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. உயிருள்ள பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். அவருடைய ரத்தத்தால் இன்னைக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். ஆமென். எங்க வந்து சேர்ந்துட்டோம்? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் ரத்தத்தின் இடத்திற்கு, தெளிக்கப்படுகிற ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆமென். யாவருக்கு நியாயாதிபதியா இருக்கிற தேவனிடத்திற்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆமென். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு வந்து சேர்ந்துட்டோம். தேவ தூதர்களிடத்திற்கு வந்து சேர்ந்துட்டோம். பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளின் இடத்திற்கு வந்து சேர்ந்துட்டோம். இனி பார்க்க முடியும். சொல்லுங்க. இனி அவருடைய ரத்தத்தால முடியும். என் சுயநீதி, நான் அதை செஞ்சேன், நான் இவ்வளவு நேரம் உபாசம் பண்ணேன், இவ்வளவு நேரம் முடங்காலையே நின்னுட்டேன் அப்படின்னு சொல்றவன், என் சுயத்தை மேன்மை பாராட்டுறவன் பார்க்க முடியாது. சொல்லுங்க. பார்க்க முடியாது. நான் ஒண்ணும் இல்ல டாடி, உங்க கிருபை தான். சொல்லுங்க. என்னை தாங்குகின்றது உங்க கிருபை தான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபை தான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபை தான், என்னை நடத்துகின்றது கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுமா. கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபை. தாவீது என்ன பண்றான்? அவர் மேல வாஞ்சியோடு இருக்கிறான். தண்ணீர் இல்ல, யாருமே இல்ல, வறண்ட நிலம், வறண்ட ஒரு வாழ்க்கை. கையில பணம் இல்ல, கூட ஆட்கள் இல்ல, சுற்றிலும் பஞ்சம் நிறைந்த ஒரு இடம், வேதனையான ஒரு இடம். அந்த நேரத்துல தாவீது சொல்றான், ஆண்டவரே என் ஆத்துமா உன் மேல வாஞ்சியா இருக்கு, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்திலே நான் உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமையை பார்த்தேன். ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அவரை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. பாக்குறவங்க ஏசப்பாவை யார் யார் பாத்தீங்களோ உடனே நீங்க கால் பண்ணுங்க, இல்லன்னா வாட்ஸ்அப்ல கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஏசப்பாவை பார்த்தேன். ஹல்லேலூயா. யாரும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. சொல்லுங்க. ஹல்லேலூயா. பவுலடிகள் சொல்ற, அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார், சபையை துன்பப்படுத்தினார், உபத்திரவப்படுத்தினார். ஸ்தேவான் கொல்லப்படும் போது அந்த வஸ்திரத்தை, அந்த கொன்னவனுடைய வஸ்திரத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவனுக்கே அவர் காட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அவர்கிட்ட ஆண்டவர் பேசுறார். ஹல்லேலூயா. காட்சி கொடுத்து பேசுறார். ஒவ்வொரு இடத்திலையும் அவர் பார்க்கிறார். ஒரு இடத்துல சொல்றார், நான் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷரில் ஒருவனும் பேசக்கூடாத அந்த பாஷையை கேட்டேன். ஹல்லேலூயா. பரலோக பாஷை. பரலோகத்துல என்ன சத்தம் கேட்க? அந்நிய பாஷை. ஒரு பக்கம் ஆராதனை நடக்குது. ஹல்லேலூயா. பரலோகத்துல ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க.
இந்த பூமியில் உள்ள ஆராதனை எல்லாம் அங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம இங்க பாடுறோம், ஆராதிச்சு பாடுறோம், அந்நிய பாஷையில பேசுறோம், இந்த சத்தம் அங்க கேக்குது. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையே இருந்த அந்த பிரிவை மாத்தி இப்ப இணைச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம இங்க ஆராதிக்கும் போது இப்ப நம்ம நினைக்கிறோம் இங்க ஒரு ரூம்ல ஆராதிக்கிறோம், ஒருவேளை வீடுகள்ல ஆராதிக்கலாம் நீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நாம் இதே நேரத்துல உன்னதத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நம்ம சத்தம் பரலோகத்துல கேக்குது. நம்மோடு இணைந்து 1000 10,000 தூதர்கள் ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனையில் இன்று வாசம் செய்திடுமே. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனையில் இன்று வாசம் செய்திடுமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை. நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. மீண்டும் சொல்லுவோமா? ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நான் உம்மை பார்த்தேன். சொல்லுங்க. நான் உம்மை கண்டேன், நான் உம்மை கண்டேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலோ உங்க கிருபை நல்லது. ஹல்லேலூயா. என் இருதயம் உம்மை துதிக்கும், என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமென். ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவருடைய கிருபை. கிருபை என்றால் பேரன்பு. அவருடைய பேரன்பு பெருசு. ஆமென். ஜீவனை பார்க்கிலும் அவருடைய பேரன்பு பெருசு. எத்தனையோ பேர் இன்னைக்கு ரத்த சாட்சியா மரிக்கிறாங்க. அமெரிக்கால இன்னைக்கு சார்லஸ் என்ற ஒரு வாலிபர் மரித்திருக்கிறார். எதற்காக? ஆண்டவர் மேல இருக்கிற பேரன்பு. ஹல்லேலூயா. சொல்லுங்க. பேரன்பு. ஜீவனை விட உங்க பேரன்பு பெருசு. எனவேதான் அநேக ஜனங்கள் கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்றால் அவங்களுக்கு தன்னுடைய ஜீவன் பெருசா தெரியல, ஆண்டோடைய அன்பு, ஆண்டவர் மேல இருந்த அந்த உறவு, லவ். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக மனுஷனே இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேர் லவ் பண்ணி தற்கொலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்காக ஜீவன் தந்த தேவனுக்காக. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் நேசருக்காக. ஆமென். என் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தம். ஹல்லேலூயா. சொல்லுங்க விசுவாசத்தோட. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ரத்த சாட்சியா மரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எது பெருசு? ஜீவன் பெருசு இல்ல, செல்லம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு, அவருடைய நேசம், அவருடைய உறவு. ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், ஜீவனை பார்க்கிலோ பேரன்பு பெருசு. எனவே என் உதடுகள் என்ன செய்யும்? உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவங்களுடைய உதடுகள் துதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆமென். அப்படிப்பட்டவங்க துதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது அழமாட்டாங்க, சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, எதையோ சிந்திக்க மாட்டாங்க. அப்பாவை துதிச்சுட்டே இருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா அவருடைய வாய்கள் அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க யாரு? அவங்களுக்கெல்லாம் ஜீவன் பெருசு இல்ல, செல்லம் தான் பெருசு. ஹல்லேலூயா. சிலர் நினைப்பாங்க, நான் துதிச்சா அவன் ஏதாவது பேசுவானே, அவ ஏதாவது சொல்லுவான். அப்படிப்பட்டவங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல அன்பு இல்ல, அவங்களுக்கு அன்பு இல்ல. அன்பு இருந்தா அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து மேலானது பேரன்பு, உயிரினும் மேலானது. வாய் திறந்து. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம்
என் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். என் உதடுகள் நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அவருடைய அன்புதான் முக்கியம். சொல்றாங்க, வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு அப்பாவுடைய அன்புதான் முக்கியம். ஹல்லேலூயா. என் ஜீவன் எனக்கு முக்கியம் இல்ல, இந்த உலகம் எனக்கு முக்கியம் இல்ல, இந்த உலக உறவுகள் முக்கியம் இல்ல, எல்லாவற்றையும் ஆமே என் செல்லத்துக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. சொல்லுங்க, எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன். சொல்லுமா, அனைவருக்கும் நான் அடிமையானேன், உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே. சொல்லுங்க, என் உள்ளம் உடல் பொருளாவி எல்லாம் என் நேசருக்கு. வாய் திறந்து என் செல்லத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, வாய் திறந்து அர்ப்பணிக்கிறேன். ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தே. நன்றி அப்பா. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஹல்லேலூயா. என் உதடுகள் உம்மை துதிக்க. தொடர்ந்து வாசிக்கலாம். ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன், உம் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன், கையெடுப்பேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள மட்டும் நித்திய நித்தியமாய் ஹல்லேலூயா நான் உம்மையே துதிப்பேன், எப்போதும் உம்மை துதிப்பேன். உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென். உம்முடைய நாமத்தை சொல்லி நல்ல கைகளை தட்டி துதிப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்றதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன், இயேசுன்னு சொல்ல வெட்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எந்த இடத்திலும் இயேசப்பான்னு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயும் அவரை கைகளை தட்டி அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. வெட்கப்படவே மாட்டேன்னு சொல்லி தாவீது சொல்றேன். எனவே ஆண்டவரும் அவனை குறித்து சொல்றதுக்கு அவர் வெட்கப்படவே இல்லை. ஆமென். அவர் சொல்றார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். ஏற்றவன். அவரே சாட்சி கொடுக்கிறார். தாவீதை பார்த்து கடவுளே சாட்சி கொடுக்கிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் அவரை மகிமைப்படுத்தினான், எல்லா இடத்துலயும் மகிமைப்படுத்தினான். ஒரு இடத்துல கூட கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி அவன் சட்டையெல்லாம் கலத்திட்டான். அவனை அறியாம ஆண்டவர் துதிக்கிற அந்த ஆர்வத்துல ஆடுறான். அவன் மனைவி கூட அவனை தூசிச்சான். ஆனா அவன் கவலைப்படவே இல்லை. அப்பாவுடைய எவன் சொல்றான், சொல்லிட்டு போறான், நான் என் அப்பாவை ஆடி துதிப்பேன். ஹல்லேலூயா. என் அப்பாவை ஆடி பாடி துதிப்பேன். என் ட்ரெஸ் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் அப்பாவை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படி துதிச்சான். ஆமென். ஆண்டவர் அவனை விட்டு கொடுக்கவே இல்லை. எல்லா இடத்துலயும் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. அவர் அவ்வளோ அன்பு ஆண்டவர் அவன் மேல வச்சிருந்தார். ஏன்னா அவன் அவ்வளோ அன்பு வச்சு தண்ணீர் இல்லாத இடத்துல வாஞ்சியோடு இருக்கிறான். எல்லா சூழ்நிலையில ஆண்டவரை துதிக்கிறான். ஜீவனை விட உங்க அன்புதான் எனக்கு பெருசுன்னு சொல்றான். உங்க அன்புதான் பெருசுன்னு சொல்றான். இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்திருக்கீங்க. உங்க சொந்த குடும்பம் உங்களை வெறுத்திருக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்துல என் அப்பா தான் முக்கியம்னு நிக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். உங்களை பகைத்த சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புல உதடுகளால் உம்மை போற்றும். ஆமென். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் உதடுகள் ஆனந்த களிப்புள்ள உதடுகள். வாசிக்கலாம். என் வாய் ஆனந்த களிப்புல உதடுகளால் உம்மை போற்றும், உம்மை போற்றும். ஆமென். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல
என் ஆத்துமால திருப்தி. எப்போ அந்த திருப்தி நமக்கு வரும்? ஆமென், அவரை துதிக்கும் போது. ஹல்லேலூயா. நினம் என்றால் ஈரல், கொழுப்பு. அதை அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி வச்சா எவ்வளவு டேஸ்டா, அதை சாப்பிட்டா எப்படி ஒரு திருப்தி வரும். ஹல்லேலூயா. அதே போல ஹல்லேலூயா, அந்த திருப்தி எப்படி வந்து நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருமோ அதே போல ஆண்டவரை துதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்களுக்கு அவரை துதிக்கிறது தான் சந்தோஷம். அவரை துதிச்சாதான் திருப்தி வரும். ஹல்லேலூயா. அவரை துதிச்சாதான் நம்ம வாழ்க்கையில திருப்தி வரும். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், எனக்கு உங்களை திருப்தி அடைகிறேன். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆமென். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்கும். ஆனந்த களிப்பு. ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு அவர் என்ன கொடுக்கிறாரு? ஆனந்த களிப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் போது நமக்கு என்ன வருது? ஆனந்த களிப்பு. ஹல்லேலூயா. எனவேதான் நாம் நம்மையும் மறந்து அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்மையும் மறந்து நம்ம ஏன் அவரை துதிக்கிறோம்? நமக்குள்ள ஒரு ஆனந்த களிப்பு வருது. அவரை துதிக்கும் போதே நம் இருதயம் களிகூறுகிறது. ஆமென். மரியாள் சொல்றாள், ஹல்லேலூயா, என் இதயம் களிகூறுகிறது, கர்த்தருக்குள் களிகூறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல, ஈரலையும் கொழுப்பையும் உண்டது போல அவரை துதிக்கும் போது எனக்கு ஒரு களிப்பு உண்டாகுது, ஒரு திருப்தி உண்டாகுது. எனவேதான் நான் அவரை பாடிக்கிட்டே இருக்கிறேன், அவர் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். தாவீது அதனாலதான் ஆராதிச்சுட்டே இருந்தேன். எல்லா சூழ்நிலையிலும் அவன் தேவனை ஆராதித்ததுக்கு ஒரு காரணம் என்ன? அவனுக்கு அதுலதான் திருப்தி. ஹல்லேலூயா. பொல்லாத மனுஷனுக்கு என்ன திருப்தி? அடுத்தவனை வேதனைப்படுத்துறதுதான் சிலவனுக்கு திருப்தியா இருக்கும், சிலவனுக்கு பாவம் செய்யறதுதான் திருப்தியா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு, இரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைங்களுக்கு அவரோடு உறவாடுறதுதான், அவருடைய சமூகத்துல காத்திருப்பதுதான், அவரை துதிப்பதுதான், அவரை உயர்த்துவதுதான் திருப்தி. ஹல்லேலூயா. இதுலதான் நாம் திருப்தி அடையணும். ஆமென். வேற தவறான காரியத்துல திருப்தி அடையவே கூடாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். நான் உம்மை நினைக்கும் போது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நாம் படுக்கும் போது கூட தாவீது என்ன பண்றான்? ஆண்டவரே நினைக்கிறான். ஹல்லேலூயா. ராஜாமத்துல ராத்திரி, நடு ராத்திரியில அவரை தியானிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் மகத்துவமானவர். வேதம் சொல்லுகிறது, அவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆறுகளை கால்நடையாக கடக்க பண்ணினார். அவ்வளோ பெரிய தேவன். ராத்திரி நேரத்துல அதை தான் யோசிக்க. இன்னைக்கு பொல்லாத உலக மனுஷன் ராத்திரி என்ன பண்றான்? அருவருப்பான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ரோட்ல பாருங்க, ராத்திரி நேரங்கள்ல பாருங்க, இந்த உலக மனுஷன் இன்னைக்கு அருவருப்பான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அருவருப்பான காரியங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா தாவீது படுக்கையில என்ன பண்றான்? ஆண்டவரை தியானிக்கிறான், அவரை நினைக்கிறான். சொல்லுங்க, அப்பா, என் படுக்கையில நான் உண்மை நினைக்கிறேன், என் ராஜாமத்துல நான் உண்மையே தியானிக்கிறேன் டாடி, உண்மையே நினைக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சு பாருங்க, உங்க நித்திரை இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா. அவரை நினைச்சுக்கிட்டே இருங்க. தூக்கம் வரலையா? அப்படியே நல்லா தூங்கிருங்க. ஹல்லேலூயா. ஆமென். படுக்கையிலே உம்மை நினைக்கிறேன், ராஜாமத்தில் தியானிக்கிறேன். சொல்லுங்க, படுக்கையிலே உம்மை நினைக்கிறேன், ராஜாமத்தில் தியானிக்கிறேன். உம் சிறகுகளின் நிழல் தனிலே, உம் சிறகுகளின் நிழல் தனிலே உலகை மறக்கிறேன், உலகை மறக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். நீர் எனக்கு துணையா இருந்தது, நீர் எனக்கு துணையா இருந்ததுனா செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன், செட்டை நிழலே களி கூறுறேன். ஆமென்.
நீர் எனக்கு துணையா இருந்தீங்கப்பா. சொல்லுங்க ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், வறண்ட அந்த வனாந்திரத்துல எத்தனையோ மிருகங்கள் அவனை கொல்ல வந்துச்சு, எத்தனையோ மனிதர்கள் அவனை கொல்ல வந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவனுக்கு எப்படி இருந்தார்? துணையா இருந்தார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கு, அவரை நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? துணையா இருக்கிறார். சொல்லுங்க, அவர் எனக்கு துணையா இருக்கிறார். அவர் எனக்கு துணையா இருக்கிறபடியா நான் என்ன பண்றேன்? அவருடைய செட்டை நிழல்ல களி கூறுறேன். ஹல்லேலூயா. அவருடைய செட்டை நிழல்ல நமக்கு என்ன இருக்கு? களி கூறுதல். ஹல்லேலூயா. அவருடைய செட்டை நிழல்ல நமக்கு பாதுகாப்பு, ஆரோக்கியம். ஆமென். அவருடைய செட்டை நிழல்ல ஆரோக்கியம் இருக்கு. ஆமென். எனவேதான் தாவீது சொல்றான், உங்களுடைய செட்டை நிழல்ல நான் களி கூர்ந்துகிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு உங்க சமூகத்துல இருந்து களி கூர்ந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்க எனக்கு துணையா இருக்கீங்க. நீங்க என்ன நடத்துவீங்க? வனாந்திரமான வாழ்க்கையில நீங்க என்ன நடத்துவீங்க? இந்த உலகத்துல ஒருவேளை பொருளாதாரம், உலகத்தின் பொருளாதாரம் வீழ்ந்து போயிருக்கலாம், தங்கம் விலை ஏறிட்டே போகுது, ஒரு பக்கம் பஞ்சம், கொள்ளை நோய்கள். ஆனா எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா அப்பா எனக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு துணையா இருந்தா என்னை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் சகாயர் ஆகையால் நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுங்க. ஆமென். அப்பதான் சொல்லுங்க. ஆமென். சூழ்நிலையை பார்க்காதீங்க. தாவீது அந்த இடத்துல சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தரை பார்க்கிறான். அதனாலதான் சந்தோஷமா இருந்தான். ஒரு பக்கம் எல்லாமே இல்லாத ஒரு வனாந்திரமான ஒரு அனுபவம், கையில ஒண்ணும் இல்ல, ஆனா இருதயத்துல விசுவாசம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கான். ஹல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துல இருக்கிறான். எனவே அவனுக்கு சந்தோஷம். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டு. ஹல்லேலூயா. தொடர்ந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மை பற்றி கொண்ட சூழ்நிலை சொல்றான். என் ஆத்துமா என் நேசரை தொடர்ந்து பற்றி கொண்டது. ஹல்லேலூயா. தொடர்ந்து. ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் என்னை தூசிச்சாலும், கல்லெறிஞ்சாலும், என்னை கொல்ல நினைச்சாலும், எத்தனை பேர் என்னை காரி துப்பினாலும், ஹல்லேலூயா, என் ஆத்துமா தொடர்ந்து என் அப்பாவை பற்றி கொள்ளும், பற்றி கொள்ளும், விடாமல் பற்றி கொள்ளும், விடாமல் பற்றி கொண்டது. ஹல்லேலூயா. நகோமி அன்னைக்கு ரூத் விடாமல் பற்றி கொண்டார். அவளுடைய ஆத்துமா பற்றி கொண்டது. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று பற்றி கொண்டது. கர்த்தர் அவளை உயர்த்தினார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவரை பிடிச்சுக்கோங்க. பிரச்சனை வரும்போது ஐயோ நான் ஏன் இங்க வந்தேன்னு நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏன் செல்லம் எனக்கு போதும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் எனக்காக ரத்தம் சிந்தின, எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின என் செல்லத்தை நான் பிடிச்சு கொள்வேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து பிடித்து கொண்டான், உறுதியாய் பற்றி கொண்டான். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். ஹல்லேலூயா. என்ன அழிக்க தேடுறவங்க, எவன் என்ன அழிக்க தேடானோ அவன் பூமியிலே தாழ்விடம், கல்லறைக்கு போயிருவான். ஹல்லேலூயா. பாதாளத்துக்கு போயிருவான். ஆனா நான் உயிரோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே பிழைத்திருப்பேன். நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நான் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகள் ஒண்ணு இல்லாம போயிரும். நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது, அவருடைய செட்டைக்குள்ள இருக்கும் போது, உங்களை அழிக்க நினைச்சிற சத்துருக்கள் அழிந்து ஒண்ணு இல்லாம போயிரும். ஆனா உங்களை யாரும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. யூதர்கள் அழிக்க நினைச்ச அந்த ஆமான் அழிஞ்சிட்டான். ஆனா அந்த ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணார். இன்னைக்கும் பெருகிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க பெருகிட்டே இருப்பீங்க. நாங்க சொல்லுங்க, நாங்க பெருகிட்டே இருப்போம். எங்கள் சத்துருக்கள் அழிந்து ஒண்ணெல்லாம் போயிருவாங்க. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இறைவார்கள். ராஜாவோ தேவனில் களிக்கு வருவார். சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிற யாவரும் மேன்மை பாராட்டுவார். பொய் பேசுற வாய் அடைக்கப்படும். உங்களுக்கு எதிராக யார் பொய்ய பேசுறானோ, பரப்புறானோ, வாய் அடைக்கப்படும். இன்னைக்கு பாருங்க, பட்டயத்தால் விழுவார். இந்த நாள்ல பாருங்க, சமூக வலைத்தளங்கள்ல பாருங்க, இன்னைக்கு பேசுறாங்க, பொய்ய பரப்புறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக
வாயில்லாத ஜீவன்களுக்கு விரோதமா பொய்ய பேசுறாங்க. அப்படிப்பட்ட வாய் அடைக்கப்படும். அவர்கள் பட்டயத்துக்கு இரையாவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ஹல்லேலூயா. காட்டு மிருகங்கள் அவர்களை பட்சிக்கும், அடித்து போடுவார். கர்த்தர் நீதியுள்ள தேவன். ஆமென். அவர் பேர்ல சத்தியம் பண்றவங்க மேன்மை பாராட்டுவாங்க. இயேசுவின் நாமத்தை சொல்றவன் மேன்மை பாராட்டுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரே பிராகா ஃபரபாலா தரபரா ஷிபராகா பலபரி பலதரபா. நன்றி அப்பா. ரே பிராகா பரி பலதரபராகா. நல்ல வாய் திறந்து துதிங்க. ரே பிராகா ஃபரபரா பலதரபரி பலபா. நன்றி இயேசுவே. ரே பிராகா பலபரபா. அப்படியே பாடி ஜெபிச்சு முடிக்கலாம். ரே பிராகாபா. களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். சொல்லுங்க. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். மேலானது பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும், என் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை நாடுகிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை நாடுகிறேன். வல்லமை நாடுகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணராணி, எனவே நான் நிழலில் களி கோருகிறேன். ஆமே. என் துணையானி, நிழலில் களி கூறுவேன். சொல்லுங்க. நீதானே என் துணையானி, நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன்.
தினமும் துதிக்கிறேன். அப்பா உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் ஆராதிச்ச ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். நன்மை கிருபையும் தொடரட்டும். அப்பா இந்த நாளில் நாங்கள் தியானித்தது போல அப்பா உண்மையே நாங்கள் வாஞ்சிக்கும் உடைய சமூகத்திலே காத்திருக்க உடைய நாமத்தை நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரும் திருப்தியாக்குங்கப்பா. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஒவ்வொரு ஆத்துமாவும் இந்த நாள்ல திருப்தி ஆகட்டும். எந்தெந்த காரியத்துல திருப்தி இல்லாம இருக்கிறாங்க இந்த நாள்ல ஒரு திருப்தி உண்டாகட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்க. உடைய சமூகத்தின் நன்மையினால் நிரப்புங்கப்பா. கிருபையினால் நிரப்புங்க. வரதட்சணை கொடுமையினால் வேதனை அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இன்னைக்கு அந்த வேதனை மாறட்டும். அப்படிப்பட்ட வேதனைப்படுத்துற பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போட்டும், நரிகளுக்கு இரையாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குள்ள களி கூறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துக்குள்ள மூடி மறைச்சுக்கோங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.